Daily. Taste the Daily. இடைத்தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு, தேர்தல் பறக்கும் படை தீவிர கண்காணிப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் 276 வாக்குப்பதிவு மையங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் பட்டியல், அழியாத மை உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைத்த தேர்தல் அதிகாரிகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதியை திரும்ப கொண்டுவர அனைத்து வழிகளிலும் இந்தியா ஒத்துழைக்க தயார் என அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி உறுதி. வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளின் சத்தத்திற்கிடையே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண இயலாது என கருத்து. போர் அல்லது தீவிரவாத தாக்குதல்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் மனதில் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி கருத்து. எதிர்கால சந்ததியினர் வளமாக வாழ்வதற்கு அமைதி நிலவுவது அவசியம் என்றும் வலியுறுத்தல். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பங்காற்றியதற்காக பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தல் விருதை பிரதமர் மோடிக்கு அணிவித்து கௌரவித்தார் அதிபர் புட்டின். பிரதமர் மோடி புட்டின் சந்திப்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவரான மோடி கொலை குற்றவாளியான புட்டினை கட்டி அணைத்தது ஏமாற்றம் அளிப்பதாக விமர்சனம். ரேபரேலியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற ராகுல் காந்தி அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களிடம் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார். ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி அவரது மனைவிக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், கொலை பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிக்க உறுதி. ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு சென்று அவரது படத்துக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய இபிஎஸ், கொலை சம்பவத்தில் உண்மை வெளிவர வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். இந்த படுகொலையை சிசிடி கேமரா அந்த காட்சியை உங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கின்ற பொழுது இந்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் அதில் பார்க்கின்ற காட்சிக்கும் வேறுபட்டிருக்கின்றன. உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். 20 நாட்களாக தமிழக உளவுத்துறையினர் விக்கிரவாண்டியில் இருந்ததால் தான் ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததாக அன்புமணி குற்றச்சாட்டு. எந்தெந்த ஓட்டு திமுகவுக்கு வரும், எது வராது என்பதை கண்காணிப்பதுதான் உளவுத்துறை பணியா என்றும் ஆம்ஸ்டாங் மனைவிக்கு ஆறுதல் கூறிய பின் பேட்டி. எந்த கிராமத்துல விக்கிரவாண்டி தொகுதியில் எந்தெந்த கிராமத்துல எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும், எந்த ஓட்டு வராது, எப்படி அது வாங்கலாம், யார் கொடுத்த காசு கொடுத்தா அதை போலாம், இதுதான் உளவுத்துறை வேலையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதனால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நான் உண்மையிலே நீங்க வேலை செய்யுங்க, உண்மையா இருங்க, உங்க தொழிலுக்கு உண்மையா இருங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் ஆளுங்கட்சி சார்பில் இதுவரை சுமார் 150 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 400 இடங்களில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து வாக்காளர்களை அடைத்து வைத்துள்ளதாகவும் பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலி கூத்து. கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கேயே தங்கி பணத்தை, கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது, அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. திமுகவை சார்ந்த அலுவலகம் வச்சிருக்கிறாங்க, அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க, இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ, 25,000, 30,000, 50,000. அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்கறாங்க, முந்த நாள் கொடுக்கறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூத்து, இது ஒரு தேர்தல்.
சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்யும் திட்டத்தை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு. 3 வகை போக்குவரத்தில் பயணிக்கும் திட்டத்திற்கான செயலியை உருவாக்க தனியார் நிறுவனத்துக்கு பணி ஆணை வழங்கியது அரசு. தமிழகத்தில் மேலும் 5 புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. ஓங்கூர், கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீபெரும்புதூர், அவனம்பட்டு, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைகின்றன. சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் சுப்ரீம் என்ற தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. விபத்தில் 20 உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ரவுடிகள் பட்டியலில் தமது பெயர் இருப்பதாக கூறிய அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கருத்து. இல்லாவிட்டால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் பேட்டி. எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகை அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்க. எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிம்புநிலை இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொல்லு? நான் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி? எந்த காவல் நிலையத்தாலும் இருக்கா? அப்போ நீ அவதூறு பேசினா விட்டுருவாங்களா? உன்னை மன்னிக்கிறோம், நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்கள் போடுவோம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு. மெட்ரோ ரயில் இணைப்பு திட்ட சேவைகள் துவங்கும் வரை ஆம்னி பேருந்துகளை இயக்க கோரிய மனு மீது உத்தரவு. ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி என்ஐடியில் சேர தேர்வான முதல் பழங்குடியின மாணவிகள். 60 ஆண்டுகளில் முதன்முறையாக என்ஐடியில் சேரும் பழங்குடியின மாணவிகளான ரோஹிணி, சுகன்யாவுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு. ஐசிசியின் ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய பந்துவீச்சாளர் பும்ரா. விராட் கோலியை தொடர்ந்து 2வது முறையாக சிறந்த வீரராக பும்ரா தேர்வு. Taste the Daily.